இன்னைக்கு டே 41 மார்னிங் எழுந்திரிச்சு போய் ரன் போய் பர்சனல் ரெக்கார்ட் செட் பண்ணிட்டேன். நல்லா புஷ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் நேற்று படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு டயபெட்டிஸ் ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. டயபெட்டிஸ் முடிச்சிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே டேரெக்டாக நெஃப்ராலஜி ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு பேசிக் ஐடியா கிடையாது. ஸோ ஃபுல்லாக வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். நீங்கள் மொத்தம் ஒரு 5.7 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன். 6:30க்கு வைண்ட் அப் பண்ணிட்டேன் என் ஸ்டடீஸை. ஸோ நான் இது வரைக்கும் புரிஞ்சது என்னென்னா, ஒர்க்குன்றது டைம் ஸ்பெண்ட் அண்டு இன்டென்சிட்டி சொன்னல. ஸோ இன்றைக்கி நான் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டேன். பட் அந்த இன்டென்சிட்டி 70% பக்கம் ட்ராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடந்தால் செட் ஆகாது. எனக்கு ஃபிசிக்கலாக பேர்ன் அவுட் ஆகுது. இது இன்டென்சிட்டி 100% வைக்கணும்னா நான் டைம் குறைக்கணும். பட் டைம் குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹாஸ்டலில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஈஸியாக படிக்கிறாங்கன்றாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நானும் அப்படி படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் 6 to 8 ஹவர்ஸ் ப்ளஸ் இன்டென்சிட்டி ஒரு 100%. அப்போ என்னோடய சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு டேரெக்டாக அனிமி பார்த்துட்ருக்கேன் நைட்டு ஃபுல்லாக. நாளைக்கு மோஸ்ட்டாக படிக்க மாட்டேன். நாளைக்கு எனக்கு ஃப்ரீ டே. பை.